வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நீ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஆஃபர் நம்பர் 3 வீடியோ நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நம்பர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய பிராண்டோட மிக்சி பார்க்க போகிறோம். அதாவது பிரஸ்டீஜ், பிரீத்தி, ரெண்டு டாப் பிராண்டோட டாப் மாடல் மிக்சி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலேருந்து சாய்பாபா கோயில் போகிற ரோட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிற கஸ்டமர்ஸ் நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு டாப் 2 பிராண்டு, அதாவது பிரீத்தி பிரஸ்டீஜோட டாப் 2 மாடல்ஸ்க்கான மிக்சிக்கான ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். கொம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்டீஜ் பிராண்டோட என்டியூரா மிக்சி 1000 வாட்ஸ் மிக்சி 6 ஜார் மிக்சிக்கான ஒரு சூப்பரான ஆஃபர். இதுக்கு நிறைய வாட்டி போட்டிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இதுக்கு ஆஃபர் போடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ப்ரைஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செம்மையான ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி ஜோடியாக். ஸோ இது வந்து ஆல் டைம் ஃபேவரட்டான எல்லாரோட லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சன் அப்படின்னா மிக்சி அப்படின்னாலே இந்த ஜோடியாக் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரஸ்டீஜ் பிராண்டோட என்டியூரா மிக்சியோட நம்ம மிக்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் பிராண்டோட என்டியூரா அப்படின்ற மாடல் 1000 வாட்ஸ் மிக்சி, அதாவது ஹெவி டியூட்டி மிக்சி 1000 வாட்ஸ் அப்படின்றது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிக்சி உங்களுக்கு. ஸோ பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலும் ஒரு ஏபிஎஸும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி மாடுலர் கிச்சனாக இருந்தால் இது சூப்பராக ஆப்ட் ஆகும். அதே மாதிரி இது கூட வரக்கூடிய இந்த நாப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நாப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் மோடு ப்ளஸ் உங்களுக்கு வந்து 3 லெவல் ஸ்பீட் இருக்கும். ஸோ 3 லெவல் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹெவி டியூட்டியாக இருக்கும். நம்ம எது வேணாலும் நம்ம போட்டு சூப்பராக அரைக்க முடியும். இந்த 1000 வாட்ஸ் மிக்சி நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகாது. நம்ம ஒரு சட்னியே பண்ணுறோம்னா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இந்த சட்னியில் வந்து ஹீட் வந்து இதாகாது உங்களுக்கு. அதனால் வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6 ஜார் வரும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு 3 ஜார் மிக்சி 4 ஜார் மிக்சி காமனாக இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் டைப்பில் ஒரு 6 ஜார் மிக்சியோட கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து எல்லா விஷயமும் இதிலேயே பண்ணிக்கலாம். நம்ம சட்னி அரைக்கிறதுலேருந்து காய் கட் பண்ணுறதுலேருந்து சப்பாத்தி மாவு பசி எல்லாமே இதிலேயே நம்ம செஞ்சுக்க முடியும். அதுக்கான எல்லா ஜார்ஸுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ காமனாக வரா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சட்னி ஜார். ஸோ சின்ன ஜார் உங்களுக்கு வந்துட்டு ஸோ 500 ml சட்னி ஜாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை அரைக்கிறதுக்கு இந்த மசாலா இதெல்லாம் அரைக்கிறீங்கன்னா இது அரைக்கிறது 1000 ml ட்ரை ஜாரு. அடுத்தது வந்து 1500 ml வெட் ஜார். ஸோ நம்ம வந்து மாவு அரைக்கிறோம், கொஞ்சம் அடக்கி வடக்கி இது மாதிரி எதாவது அரைக்கிறோம், சட்னியே அரைக்கிறோம், கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக அரைக்கணும்னா கூட இதில் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இது எல்லாமே லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகார்பனேட்டில் இருக்கும். அதே மாதிரி உள்ளே வரக்கூடிய இந்த வாஷரும் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலிக்கானால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், டியூரபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு சிலிக்கான் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சிலிக்கான் வாஷர்னால பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நம்மளுக்கு வந்து ஜூசர் ஜார் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாலிகார்பனேட் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருப்பாங்க. உள்ள ஒரு ஃபில்டரும் இருக்கும். ஃபில்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் சக்கை உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா பிரித்து கொடுக்கறதுக்கு, சக்கை தனியாக ஜூஸ் தனியாக பிரித்து கொடுக்கறதுக்கு. சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக முலாம்பழம் சக்கை இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம். மில்க் ஷேக்ஸ் பண்ணிக்கிறீங்க லஸ்ஸி அடிக்கிறீங்கன்னா டேரெக்டாக போட்டு அடிச்சிக்க முடியும். இல்லை நம்மளுக்கு வந்து அதாவது சக்கை உள்ள ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, கிரேப்ஸ் இதெல்லாம் போடும்போது தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா சக்கை உள்ளே இருக்கும், ஜூஸ் வந்து வெளியில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 1500 ml கெப்பாசிட்டி உங்களுக்கு. ஸோ இந்த 4 ஜாரும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நம்மளுக்கு எல்லா மிக்சிலையும் அவைலபிளாக இருக்கும். ஒரு 3 ஜார் 4 ஜார் மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா இது காமனாக அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா வீட்லையும் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மிக்சியில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஜார் வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் சாப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயே நம்மளுக்கு வந்து இது வந்து மல்டி யூட்டிலிட்டி ஜார் அப்படின்றது. நம்மளுக்கு வந்து 2 பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்எஸ்ல இருக்கும். ஸோ இது மாதிரி எஸ்எஸ்ல வரக்கூடிய இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணுறது. எல்லா காயும் ஹார்டாக இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம் சாப் பண்ணிக்கலாம், கேரட் சாப் பண்ணிக்கலாம், பீட்ரூட் சாப் பண்ணிக்கலாம், முட்டைகோஸ் சாப் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ்லாம் நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா பொடி ஆகும். அது அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு வந்து பாயில் ஆகி வெந்துடும். சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
கீரை இருக்கு இல்லையா, கீரையெல்லாம் சூப்பராக நம்ம இதில் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் சாப் பண்ணிங்கன்னா கூட இதில் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம். எல்லா வெஜிடபிள்ஸ் இந்த கீரை எல்லாம் போட்டே காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு. அது போக இன்னொரு பிளேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு. அந்த பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா இதை வச்சிட்டிங்கன்னா போதும். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சப்பாத்தி மாவு போட்டுங்க. இதுக்கு ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க, மெஷர்மெண்ட் கப் இருக்கும். ஸோ ஒரு கப்பு சப்பாத்தி மாவு இதில் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா, தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவையும் உப்பையும் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு மிக்சியை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பல்ஸ் விடுங்க. பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா அந்த உப்பும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் உங்களுக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும், இந்த ஹோல் இருக்கும். இது வழியாக நீங்கள் வந்து வாட்டரை மெதுவாக ஆட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பான். இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோல் லெவல் வரைக்கும் வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ண ஆகுனா மிக்ஸ் ஆன் பண்ணி விட்டு ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவு வந்து பந்து மாதிரி அப்படியே தண்டு சூப்பராக டெக்ஸ்சரில் வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வந்துடும். நம்ம கையில் பிசைனா கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பிசைய முடியாது, அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைறதுக்கு டைம் ஆகும். ஸோ பட் இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். இது போக ஸோ இந்த மல்டி யூட்டிலிட்டி ஜார் போக இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஜார் அதில் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கீப்போ மிக்ஸ் ஜார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கீப்போ மிக்ஸ் ஜார். ஸோ இந்த ஜாரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கொஞ்சமாக அரைக்கிறது, கொஞ்சம் குவான்டிட்டி. அதாவது நம்ம வந்து இந்த சட்னி ஜாரில் அரைக்க முடியாத அந்த அளவுக்கு உள்ள குவான்டிட்டி கூட இல்லை சூப்பராக. அதாவது புல்லட் மிக்சிக்கெல்லாம் ஜார் வரும், அந்த ஜார் தான் இதில் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு பெப்பர் கூட இதில் போட்டு சூப்பராக அரைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஆம்லெட் போடுறீங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பெப்பர் அரைச்சி அப்படியே போட்டு ஆம்லெட்டில் தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது டேஸ்ட்டே தனியாக இருக்கும், அலாதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாலட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த பெப்பர் கிரைண்ட் இதில் ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் கிரைண்ட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை போட்டு இதில் சூப்பராக அரைச்சிக்க முடியும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக நம்ம அரைக்கிறோம்னா அதெல்லாம் சூப்பராக அதில் பண்ணிடலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கிறதுக்கோசரமே இந்த பிளேடு இந்த ஜார் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஜார் என்ன அப்படின்னா, நீங்கள் அரைச்சி முடிச்சுட்டு ரெகுலராக உள்ள ஜார் மாதிரி மேலே ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படியே கவுத்துக்குங்க. அப்படியே சூப்பராக நீங்கள் திறந்துக்கலாம். திறந்துட்டு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து பெப்பர் அரைக்கிறோம், கொஞ்சம் குவான்டிட்டி மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதுக்கு ஒரு லிட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்டை போட்டு அப்படியே நீங்கள் வச்சிடலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு 6 ஜார் மிக்சியோட அட்டகாசமான 1000 வாட்ஸ் மிக்சி. மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டியோட இருக்கும். மற்ற ஸ்பேர்ஸுக்கெலாம் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. ஸோ நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். டோல் ஃப்ரீயில் கால் பண்ணிங்க, உங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. அந்த நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து என்டியூரா பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து டாப் செல்லிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெஸ்டீஜ் என்டியூரா வந்து டாப் செல்லிங் மாடல். அதே மாதிரி பிரீத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரீத்தியோட டாப் செல்லிங் மாடல் அப்படின்னா ஜோடியாக் சீரீஸ்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜோடியாக்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ ஜோடியாக் கிளிட்டர் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 கலரில் கொடுக்குறாங்க. ஒன்று ஜோடியாக் பிளாக்னு கொடுக்குறாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் கலரில் உங்களுக்கு வருது, சரிங்களா. ஸோ இந்த ஒரு லாவெண்டர் கலரில் இருக்கும், இல்லை ஒரு காப்பர் கலர், இது ஃபுல் பிளாக். ஸோ அந்த கலர் இருக்குது, 3 கலர் இருக்குது. சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து 5 ஜார் வரும். இதில் உங்களுக்கு 6 ஜார் வந்தது இல்லையா, இது வந்து 5 ஜாரு. இது 1000 வாட்ஸ் மிக்சி, இது வந்து 750 வாட்ஸ் மிக்சி. ஆனால் அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். இந்த ஒரு வச்சிங்க அப்படின்னாலும் பயங்கர ரிச்சாக ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஃபாஸ்ட், கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து இது அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஜோடியாக் சீரிஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு மிக்சியை வரலாம், அந்தளவுக்கு ஒரு டாப் மாடலான ஒரு மிக்சி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைட் வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பல்ஸ் மோடு ப்ளஸ் ஒரு 3 ஸ்பீட் லெவல் இருக்கும், 3C ஸ்பீட் லெவல் இருக்கும். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவலாக இது வந்து உங்களுக்கு வரா மாதிரி உங்களுக்கு வந்து 5 ஜார் வரும். ஒன்று வந்து சட்னி ஜார். இந்த சட்னி ஜார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைப்பிடியோடு இருக்கும். இந்த இது வந்து ஜார்லேயே கைப்பிடி. ப்ளஸ் இந்த மாடலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி இருக்காது. இதில் வந்து சின்ன ஜாருக்கு உங்களுக்கு வந்து கைப்பிடியோடு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அடுத்த ஜார் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை ஜார். ஸோ ரெகுலராக வர மாதிரி நம்மளுக்கு ட்ரை மசாலாஸ்லாம் அரைக்கக்கூடிய ட்ரை ஜாரு. இது வந்து வெட் ஜார். அடுத்தது வந்து ஜூஸர் ஜார். ஸோ இந்த ஜூஸர் ஜார்லேயும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம இந்த ஜூஸர் ஜாரில் நம்ம பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஃபில்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி கொடுப்போம், அவுட் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜூஸ் எல்லாம் ஆயிடுச்சு, ஜூஸ் ஃபில்டர் ஆயிடுச்சுன்னா இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணினாலே ஜூஸ் இதுலேயே எடுத்துக்க முடியும். சூப்பராக இருக்கும். இதை நம்ம சாய்க்கும் போது சம்டைம் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இதுலேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஜோடியாக் சீரீஸில். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சக்கை உள்ள ஃப்ரூட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபில்டர் போட்டுங்க. சக்கை இல்லாத ஜூஸ் போட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அடுத்து இதில் இன்னொரு ப்ளஸ் இதில் எப்படி உங்களுக்கு வந்து மல்டி யூட்டிலிட்டி ஜார் வந்ததோ இதில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்டி யூட்டிலிட்டி ஜார் வரும். ஜார் சைஸே நல்லா பெருசாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதோட நல்லா பெருசாகவும் இருக்கும் ஜாரு. ப்ளஸ் இதில் பிளேட்ஸ் அட்டாச்மெண்ட்ஸும் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இதோட பிளேட்ஸ் அட்டாச்மெண்ட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அதில் எப்படி உங்களுக்கு வருதோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 2 பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்பாத்தி மாவு பிசைறது, இந்த பிளாஸ்டிக்கில் வருது சப்பாத்தி மாவு பிசைறது. இதுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெம்மில் அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸ்டெம்மில் இன்சர்ட் பண்ணி அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் அதில் எப்படி நம்ம சப்பாத்தி மாவு சொன்னோன்னா அதே மாதிரி இதில் வந்து மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 வாட்டி ஒரு சுற்று விட்டுருங்க. அப்போ தான் அந்த கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா உப்பு மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்துடும். மாவு வந்து பந்து மாதிரி தண்டு சூப்பராக வந்துடும். இப்போ இந்த பிளேடு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் வந்து வெஜிடபிள் ஷாப் பண்ணக்கூடிய பிளேடு. சூப்பராக நம்ம வந்து பொடியாக எல்லாம் அதில் என்ன சொல்லணும் அதே மாதிரி இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் பொடியாக சூப்பராக நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாருக்கு 2 பிளேடு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளேடு போக இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். 2 பிளேடு போக உங்களுக்கு வந்து இதில் கிரேட்டர். இது வந்து திருவறத்துக்கு நம்ம வந்து கேரட் திருவறீங்க சப்போஸ் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா திருவறத்துக்கு எல்லாமே இதில் சூப்பராக நம்ம திருவிக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இது மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேட்டில் அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு சூப்பராக இது மேலே அப்படி வச்சிடலாம். நீங்கள் வச்சுட்டு இந்த ஜார் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் போட அப்படியே உங்களுக்கு வந்து அட்டகாசமாக திருவி கொடுத்துரும். இது வந்து கிரேட்டிங் பிளேடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். இது ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வச்சிங்க பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடுத்த பிளேடு பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் பிளேடு. பஜ்ஜி போடுறீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லாம் சண்டே ஆச்சு பஜ்ஜி போடணும் அப்படின்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்க கையிலே சீவ வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பராக அதில் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். சிப்ஸ் போடுறீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறீங்க இதுலேயே நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ண அதே மாதிரி தான் அதில் வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கீழே கலெக்ட் ஆகிடும். ஸோ எதுக்கு தனியாக ஒரு பவுல் வைக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே ஸ்லைஸ் ஆகி இதுக்குள்ளே அடியிலே கலெக்ட் ஆகிடும். அப்படியே எடுத்து நீங்கள் பஜ்ஜி போடுறதுனாலும் சரி நீங்கள் வந்து சிப்ஸ் போடுறதுனாலும் சூப்பராக நம்ம போட்டுக்கலாம். இது போக இந்த 4 பிளேடு போக நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிட்ரஸ் ஜூஸர் பண்ணுறதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸரில் நம்மளுக்கு இந்த ஜூஸர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி வந்து புளிய முடியாது. என்ன காரணம் சீட்ஸ் வந்து க்ரஷ் ஆகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு கசப்பு தன்மை வந்து நம்மளால் குடிக்கவே முடியாது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்ரஸ் ஜூஸரும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே எடுத்துருங்க. ஸோ அந்த ஜூஸ் புளியறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி சாத்துக்குடி புளியறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு வச்சிங்கன்னா போதும். அப்புறம் வந்து நம்ம சாத்துக்குடி வந்து அட்டகாசமாக போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே சாத்துக்குடி கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா ஜூஸ் வந்து கீழே வந்து அப்படியே அட்டகாசமாக கலெக்ட் ஆகும். ஸோ சாத்துக்குடி ஜூஸ் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், திருவிக்கலாம், சாத்துக்குடி ஜூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் வந்து சூப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சாத்துக்குடி ஜூஸ் புளியறது ஸ்லைசிங் பிளேடு கிரேட்டர் பிளேட் அதில் வந்து இதில் இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த அட்டாச்மெண்ட் இதில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா
டாப் மாடல்ஸ், அதாவது நம்ம முதலே சொல்ற மாதிரி ரெண்டு பிராண்ட்லையுமே டாப்பாக சேல்ஸ் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரீத்தியை பொறுத்தவரை ஜோடியாக் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பிரஸ்டீஜ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டூரான்றது ரொம்ப டாப் சேல்ஸ் பண்ண ரெண்டுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். நீங்கள் எந்த மிக்ஸ் எந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிரஸ்டீஜ் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் 3 லிட்டர் குக்கர் உங்களுக்கு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், அடியில் வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் இருக்கும். ஸோ இது வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இன்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து இதை ரெண்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மூடி பார்த்தீங்கன்னா ஸ்வச் குக்கர் அப்படின்னு சொல்லி ஸ்வச் மாடல். இந்த ஸ்வச் மாடல்லாம் நல்லாவே தெரியும். இதை சப்போஸ் ஏதாவது பொங்கி வலிஞ்சாலும் இந்த ஒரு சின்ன டெப்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த்குள்ளேயே நிற்குமே தவிர்த்து கீழே வந்து வலிஞ்சு விடுவாது. ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஹீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஸ்டீஜ் பிராண்டோட குக்கர். ஸோ இது வந்து ஒரு கோம்போ பேக்கில் கொடுக்குறோம். ஸோ எண்டூரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபராக பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இந்த குக்கரோட உங்களுக்கு வெறும் 7,999 கொடுக்குறோம். 7,999 ரூபாய்க்கு ஒரு எண்டூரா மிக்சி, 1000 வாட்ஸ் மிக்சி ப்ளஸ் 6 ஜார் மிக்சி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு குக்கர், இதெல்லாம் சேர்ந்து வெறும் 7,999 ரூபா. நம்ம தமிழ்நாடுக்கு எப்போதும் போல் ஃப்ரீ ஷிப்பிங். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங், ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு. அடுத்த மாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோடியாக் பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்டீஜ் பிராண்டோட 3 லிட்டர் குக்கரோட பிரஸ்டீஜ் பிராண்ட் 3 லிட்டர் குக்கரோட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9,499 ரூபாய்க்கு இருக்கும். 9499க்கு உங்களுக்கு பிரஸ்டீஜ் பிராண்டோட குக்கர் ப்ளஸ் ஜோடியாக் வந்து இந்த பிளாக் அப்படின்ற மாடல். பிளாக்கு கிளிட்டர் கலர் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், மற்றபடி ஜார்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 3 கலர்ஸ் எதுவெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 9,499 ரூபா. இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். திருப்பி சொல்கிறேன், இது எடுத்தீங்கன்னா 7,999 ரூபா, இது 9,499 ரூபா. ஸோ ரெண்டுத்துலையுமே ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. நான் வேணுன்றது எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்டூரா வேணுமா இல்லை ஜோடியாக் வேணுமா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சப்போஸ் எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட்லாம் கொடுத்து உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து ஆரம்பத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் பின் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த பொங்கல் ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு பொங்கல் ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.